பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். பழைய காலத்துல பாட்டு அப்படின்னு எடுத்தோம்னா அந்த பாட்டு வரிகள்லயே உணவுக்கான ஒரு ஒரு மென்ஷன்ஸ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது சங்ககால இலக்கியங்கள்ல இருக்கிற மென்ஷன்ஸா இருக்கலாம், சினிமால வந்த பாட்டுகளா இருக்கலாம், நிறைய இருக்கும். சோ அத ஒரு தீம் அப்படின்னு நாங்க வச்சிருந்து இன்னைக்கு என்ன பண்ணி காட்ட போறோம். இன்னைக்கு I don't know, you may not remember that song. மாப்பிள்ளை வந்தா மாட்டு வண்டியில அதுல ஒரு ஆழாக்கு அரிசி வாங்கி ஒலையில தான் போட்டுக்கிட்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி விட்டு கும்மாளம் தான் போட்டு அப்படி போடு. இட்ஸ் a beautiful vibe. அவ்வளோ அழகா இருக்கும். அதுவும் அது எம்எஸ் ராஜேஸ்வரி எல்ஆர் ஈஸ்வரி ரெண்டு பேருக்கும் ஸ்ரீ கேவி மகாதேவன் அவரோட இதுல வருது மியூசிக். பட் அதுல பார்த்தோம்னாக்கா யூ கெட் டு நோ சோ மெனி திங்ஸ். அந்த காலத்துல எல்லாருமா சேர்ந்து தே ஆல் டிராவல் இன் வண்டி. வேற அப்பெல்லாம் கார்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அது எங்க மார்க்கெட் இருக்கோ அதுலயே வரும். அதுல மார்க்கெட்டுக்கு போய் வர அரிசி வாங்கி ஒலையில போட்டு கூட்டாஞ்சோறு எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டு. ஸோ அது திருநெல்வேலியில கூட்டாஞ்சோறு இஸ் சோ ஃபேமஸ். ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் ஐ எம் டூயிங் ஜஸ்டிஸ் டுடே from whatever they make. So it's the whole episode is to dedicated to Tirunelveli. ஆமா எல்லாரும். அதனால இன்னைக்கு அந்த கூட்டாஞ்சோறு தான் பண்ண போறேன். நைஸ். அம்மாவும் நானும் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஆமெத்திஸ்ட் சென்னையில் இருக்கிற ஒரு பாப்புலர் கேஃபே வைல்ட் கார்டன் கேஃபேன்னு இருக்கு. இது ராயப்பேட்டையில் இருக்கு. அங்கே நான் ஒரு 1 week 10 day long மில்லட் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்ணியிருக்கேன். இது மில்லட்ஸ், அதாவது பாரம்பரியமான சிறுதானியங்களை யூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவர்ஸ் அண்ட் பாரம்பரிய ரெசிபீஸ், அதாவது இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் அவங்களோட ரெசிபீஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இது லஞ்சுக்கும் இட் வில் பி அவைலபிள், டின்னருக்கும் இட் வில் பி அவைலபிள். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் இட்ஸ் an à la carte one. It's an à la carte. Yes. So please go and check out this food festival. நான் சொன்ன மாதிரி லஞ்சுக்கும் இருக்கு, டின்னருக்கும் இருக்கு. போயிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. We tried all his vegetarian millets. It was excellent. அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தா. He had curated it so well. So this is a veg and a non-veg food festival. So please do check it out and let us know what you think. இதுக்கு எல்லா நாட்டுக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க ராகேஷ். ஆல் தி வெஜிடபிள்ஸ் ஆஃப் ரஸ்டிக் rather. ஓகே. சோ பரங்கிக்காய் இருக்கு, பூசணிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், சேப்பங்கிழங்கு, அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன். அதை விட ஜோர் என்னன்னா இதுக்கு முருங்கைக்கீரை இஸ் a must. and also இந்த கீரை நம்ம மாத்து சொந்த சாகுபடி. அதுல அதையும் பறிச்சுக்கலாம். அந்த கீரையும் போடலாம், சிறுகீரை, அரைக்கீரை எல்லாம். இதுக்கு ஒரு பேஸ்ட்டுக்கு ஒன்று இருக்கு அது. அண்ட் தாளிச்சுட்டு இது சாதாரண as usual தனித்தனியா தான் பண்ணுவா. இது since we are doing it in a faster way, I do it in this cooker. சில நல்லெண்ணெய் இதுல ஊத்திக்கிறேன் பாரு. நல்லா இதெல்லாம் கொஞ்சம் தாராளமா தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாராளமா ஊத்திக்கலாம். எஸ் வெரி மச். கடுகு, உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் கூட போடலாம். ஏன்னா கொஞ்சம் அதில் காயெல்லாம் சேர்றது இல்லையா? ஸோ அதை போடுறோம் நம்ம. இதில் சின்ன வெங்காயம் அதை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கருவேப்பிலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை. பச்சை மிளகா நம்ம இதுதான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இது எத்தனை தக்காளி? ஒரு 2-3 நல்ல பெருசாக இருந்தது 3 நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளி தான் ஆல்வேஸ் யூஸ் ஆக்சுவலாக. அதை போடுறேன் நான். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அதையும் போடுறேன். நல்லா நம்ம கோவிலேருந்து எடுத்துன்னு வந்த முருங்கைக்கீரை அவ்வளோ அசையாக இருக்குது. இதை ஒரு 2 கைப்பிடி இருக்குமா? இப்போ நல்லா 2 கைப்பிடிக்கு மேலே இருக்கும். அது மாதிரி எத்தனை எடுத்து போயிருப்போம். இந்த கடைசியில் தாளிக்கிறது கொஞ்சம் போடலாம், அதுவும் போடலாம். இது என்ன மொத்தமா சேர்ந்து என்ன ஒரு எவ்வளவு அழகாக அரிசி எவ்வளவு பருப்பு எடுத்துருக்கு. ஆக்சுவலாக இது அரிசி 1.25 அழகு. அதுல 1/3 துவரம்பருப்பு போட்டா போடும். அரிசி 300 கிராம்னு வச்சுக்கோ ராகேஷ். இது 100 கிராம்ஸ். அவ்வளவுதான். 1:3. அவ்வளவுதான். சோ 3 கப் அரிசினா 1 கப் துவரம்பருப்பு. அவ்வளவுதானே. சோ இதுல அதுக்கு எவ்வளவு காய்கறி, எத்தனை கப் எடுத்து? காய்கறி கிட்டத்தட்ட எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். தாராளமா இருக்கும். மேல இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். இதெல்லாம் பாரு இதுக்கெல்லாம் வெயிட்டே கிடையாது. உனக்கு கொத்தவரங்காய் அதெல்லாம் வச்சு எங்கே வெயிட் இருக்கு. இப்போ இதுக்கு வர மஞ்சள் பொடி அண்ட் மிளகா பொடி. அது if you have இப்போ
இது இருந்தால் கூட அது போடலாம். இது அந்த இந்த சில்லி காஷ்மீரி சில்லி இருந்தால் அது கூட போடலாம். கலருக்கு போகணுன்னாக்க இது நம்மாத்து கீரை சொந்த சாகுபடி கீரை எல்லாம் நல்லா போட்டால் நம்மாத்து பொன்னம்மா போட்ட கீரை. ஆமாம், பொன்னம்மாக்கு தான் கிரெடிட் இதெல்லாம். சைக்கிள் கேப்ல கரண்டியை மாத்திட்டேன். ஆமா, எனக்கு அது ஆட்டம் கிடையாது ராகேஷ். நீ உன்னை வச்சுக்கோ, நீ உனக்கு நீ சமையல் பண்ற பாரு ஷெஃப் வச்சுக்கோ. 3 கப் அரிசி. இது வந்து ஒரு 45 minutes ஊற வச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஆமா, 3 கப் அரிசி 1 கப் துவரம்பருப்பு. சரி சரி சரி. இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். இது எவ்வளவு புளி இருக்கும்? இது வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு தான் பண்ணி அதை கரைச்சி வச்சிருக்கேன். மேபி 1.5 டம்ளர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. அது இப்போ அரைக்கிறதுக்கு காட்ட போகிறேன் என்னெல்லாம். அது நீ இப்போ இந்த மீன் டைம் யூ ஜஸ்ட் கிரைண்ட் இட் அண்ட். சரி ஓகே. உப்பு போட்டிருக்கேன். வேணுங்கிறதுக்கு வேணும்னா அப்புறம் மாதிரி பார்த்துட்டு ப்ராபப்ளி யூ கேன் ஆட் மோர். சரி. கூட்டாஞ்சோறுன்றது எப்படின்னா ஒரு ஊர்லயும் கிராமத்துலயும் வந்து சின்ன பசங்க எப்படி சொப்பு சாமான் விளையாடுமோ அந்த மாதிரி இந்த கூட்டாஞ்சோறு பண்றதுன்றது ஒண்ணு. இது ரெண்டாவது, இப்போ ஒரு விளைச்சல், ஒரு விவசாயம் விளைச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒன்னொன்னு எடுத்துட்டு வந்த, ஒருத்தர் அரிசி, ஒருத்தர் பருப்பு, ஒருத்தர் காய்கறி, ஒருத்தர் மசாலா. இன்ஃபேக்ட் இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, இந்த கூட்டாஞ்சோறு பண்றதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த ஜேர்னி தான் என்னோடது. அதை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் தான் I said this is what I should be doing, documenting culinary history and practices. திருநெல்வேலிக்கு நீ போயிருந்தப்போ சுற்றுலாம் சமைக்கலாம் தானே? ஆமா. That has really given you a lot of this. ஆமா. எத்தனை? 4 விசில்? 4 விசில். இல்ல 3 விசிலுக்கு அப்புறம் கொஞ்சம் குறைச்சு. கரெக்டா தானே? இப்போ இந்த மீன் டைம் நீ என்ன பண்ணணும்னாக்க இந்த மிளகா வத்தல், சீரகம், அதே மாதிரி இந்த ஷாலட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். படி ஸ்டைல் உன்னோட சேர்ந்து ராகேஷ், நீ அமெத்திஸ்ட்ல வந்து மில்லட்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்போ வரப்போறது, அதுக்கெல்லாம் ஸ்டைலா ஒன்னொன்னுக்கும் மில்லட்டுக்கெல்லாம் இங்கிலீஷ்லாம் போட்டிருக்கேன். இது கூட சொல்லாம இருந்தா நான் என்ன அம்மா உனக்கு. அது 2 பூண்டு வெறும் ஒரு இருக்கோ இல்லையோங்கிற மாதிரி இருக்குது. இதை மாத்திரம் நல்லா அரைச்சிடுவா. தட் இட் ஷுட் நாட் பி a fine paste. கோர்ஸ் அது இது அடங்கி பத்தியாலி அந்த சின்ன வெங்காயம் வாசனை. ஆஹா, பிரஷர் அடங்கிடுதோ. அங்க பாரு அது ஜாகிரதப்பா, சுட போறதுமா. இந்த பாரு. ஆஹா, இது ரொம்ப குழைவும் இல்ல, ஜஸ்ட் ரைட். பிகாஸ் இதெல்லாம் வேற உடனே ஒண்ணு நீ ரைட் இன்னும் அந்த இது அரைச்ச பேஸ்ட், அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பத்த வைக்கிறேன் இதை. சரி ஓகே ஓகே. இது எதுக்கு? இது இப்போ வந்து இந்த இன்னும் கொஞ்சம் வெந்தயக்கீரை, ஐ மீன் சாரி முருங்கைக்கீரை, அண்ட் ஆல்சோ திஸ் பேஸ்ட். பேஸ்ட் அப்படியே கூட போடலாம். ஒரு பரட்டிட்டு போடலாம். சரி, வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போறது துளி. முருங்கைக்கீரை அப்படியே அல்வா மாதிரி விழுந்து பாருங்க. என்ன கலரும் வாசனை பிரமாதமா இருக்குமா? இவ்வளோ நல்லா இருக்குல்ல. இதுக்கு ஆக்சுவலாக தொட்டுக்கிறதுக்குன்னு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நல்லா சுட்டாப்பழம் இருக்கு பாரு, அதுவோ இல்லாட்டா நல்ல வத்தல். நீங்க அதோட நிறுத்திருக்க மாட்டேன், வேற ஏதாவது? இல்லை, நான் ஒன்றுமே பண்ணலை இன்னைக்கு. சேப்பங்கிழங்கு பார்த்த மாதிரி இருக்கு. சேப்பங்கிழங்கு பிரீத்திக்கும் மாதவுக்கும் அவளுக்கு தே லைக் இட். இப்போ என்ன சைக்கிள் கேப்ல போட்டிது இல்லை, துளியூண்டு அந்த பிரிஞ்செல்லாம் பாக்கி இருந்தது, அதையும் போட்டாச்சா பாத்திரம் ஒழிஞ்சிரும். துளியூண்டு பெருங்காயம் கூட போடலாம். துளியூண்டு மறந்து போயிட்டேன். அதோட விட்டு இது பாரு, கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் பாரு. இது நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் ராகேஷ், இவ்வளோ வாசனையா இருக்கு பாருங்க. மச்சிக்காப்பா ஜாகிரதமா சுட போறது. நல்ல ரஸ்டிக் வாசனை. உப்பு ஏதாவது வேணுமா பாரு, போட்டுடலாம். அதுக்கு இதுல எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட கொஞ்சம்
உப்பு வேணும், அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீ இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கூட நல்லெண்ணெய் போடுவல்ல, அதான் நான் பார்த்தேன். பச்சை நல்லெண்ணெய் நல்லா ஒன்றும் அது வேணுங்கிறப்ப நீங்கள் சாப்பிட்றப்ப கூட இஃப் யூ வாண்ட் அப்பா ப்ராபப்ளி மே ஆட் நெய். பட் நீ தான் உனக்குலாம் நல்லெண்ணெய் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நல்ல அந்த மாங்காவோட புளிப்பு தெரியுதா, சீரகத்தை அரைச்ச வாசனை. இன்ஃபேக்ட் இதுக்கு வந்து புளிப்பு மாங்காய் எல்லாம் வந்தா கூட புளிப்பு வேணுங்கிறது ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் தான் போடலாம். ஆமா, இப்போ வந்து ஐம் கோயிங் டு ஆட் லிட்டில் கொத்தமல்லி which you don't like, பட் பண்ணித்தான் ஆணும் அதுக்கு. அந்த சின்ன வெங்காயத்தோட ஒரு வாசனை வதக்கவும் வதக்கிருக்கும், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். ஸோ கோ அஹெட் ட்ரை திஸ் ரெசிபி. ஏன்னா கூட்டாஞ்சோறுன்றது வந்து நிஜமாவே வந்து இட்ஸ் a very rustic one pot meal. இது குக்கர்ல பண்ணிருக்கோம், பட் அங்க கிராமத்துல தான் வந்து ஒரு பெரிய அந்த டேக்ஸா மாதிரி இருக்கிறதுல பண்ணி that is truly a sight to watch. So do check out. வாத்துல என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் விளையுதோ அதெல்லாம் எடுத்துட்டு வருவா. ஓப்பன்ல they do the entire thing. அதே விளையாடிட்டு பாட்டு பாடிட்டு பக்கத்துல பசங்க பாண்டி விளையாடும். அதெல்லாம் ஒரு இட்ஸ் ஆல் யூனோ ஐ டோன்ட் நோ வி ஹவ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் கூட்டாஞ்சோறு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சினாரியோல வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். அண்ட் இப்பெல்லாம் வாட் வி கேன் டு இஸ் கோ பேக் டு தோஸ் டைம்ஸ் வித் ஃபுட் லைக் திஸ். இது கூட நம்ம மாத்திர சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் கூட வி யூஸ் டு கோ நம்ம பீச்ல போய் சாப்பிடுவோமே நைட்டுக்கு. அந்த மாதிரி யூ ஷுட் அட்லீஸ்ட் have make the children understand that these things were there in earlier days. அதுதான். So go ahead, try this recipe, and please check out the Golden Grain. That is the name of the millet food festival that I have done. We'll see you in another episode of Ammavum Naanum. Cheers. Bye.